ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்து பிரதமர் மோடி அவர்களோட கிட்டத்தட்ட 72 அமைச்சர்களும் பதவி ஏற்றுட்டாங்க. இந்த சூழல்ல 140க்கும் மேற்பட்ட லோக்சபா தொகுதிகளில் இவிஎம் முறைகேடு நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தி வயர் நாளிதழில் ஒரு கட்டுரை வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க இவிஎம்ல முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூழல்ல இப்படி ஒரு செய்தி வெளியா இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே சொன்னேன் 150 தொகுதிகள்ல 100% விவிபேட்டை. என்னன்னா பிஜேபி 100 தொகுதிகள்ல தோத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த 240 அவங்களுக்கு கிடைக்காது, 140 தான் கிடைக்கும் என்பதை பத்தி நான் தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட்டை பார்த்த உடனே நான் சொன்னேன். ஏன்னா இவர்கள் மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. அதாவது இவர்கள் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. அதாவது 50% அதிகமாக பிஜேபி ஓட்டு வாங்கிய இடத்தில் இவர்கள் மேனிபுலேட் பண்ணாம எங்கெல்லாம் 10,000க்கு குறைவான ஓட்டுகளை வாங்கி தோற்றார்களோ, எங்கெல்லாம் 10,000க்கு குறைவான ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றார்களோ அந்த தொகுதியில மட்டும் ஒரு 150 தொகுதியில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் 150 கலெக்டர்கிட்ட அமித்ஷா பேசினாரு அப்படின்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். நீ குற்றம் சாட்டியதுக்கு அவர் பேசியதுக்கு ஆதாரம் எங்கே என்று இவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய போன் காலை ட்ரேஸ் பண்ணணும், எந்த போன்ல பேசினார் என்று ட்ரேஸ் பண்ணணும். அவருக்கு வந்த தகவல் அந்த எந்த கலெக்டர்கிட்ட பேசினாங்களோ அந்த கலெக்டர்கள் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில 150. இன்னும் எத்தனை பேர்கிட்ட பேசினாருன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ அப்ப அந்த தொகுதிகள்ல எல்லாம் எந்த இடத்துல பேசினாரு என்ற தகவல் 150 பேர் என்ற தகவல் ஜெயராம் ரமேஷுக்கு இருந்தால், அந்த தொகுதிகளில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதிகளில் 100% விவிபேட்டை கவுண்ட்டை நீங்க கவுண்ட் வேணும், விவிபேட்டை 100% கவுண்ட் பண்ணி இவிஎம் ரிசல்ட்டையும் அதையும் மேட்ச் பண்ணி காமிங்கன்னு சொல்லி 45 நாளுக்குள்ள ரிசல்ட் 45 நாளுக்குள்ள நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த 150 தொகுதிகளிலும் ஒரு மாறுதலான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் அன்றைக்கே சொன்னேன். அப்படி வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக இந்த பிஜேபி அரசு கவிழும், இந்த கூட்டணி பெரும்பான்மை இருந்தால் கூட கவிழும் என்றுதான் நான் அன்றைக்கே சொன்னேன். இன்னைக்கு அதை வயர் உறுதிப்படுத்தி இருக்கிறது. வேற என்ன சிம்பிளான கேள்வி, எதுக்கு இவிஎம்க்கு போனோம்? இவிஎம் போனது அப்சல்யூட் கவுண்ட் இருக்கணும். இவிஎம் போனது எந்த விதமான மேனிபுலேஷன் இருக்கக்கூடாது. இவிஎம் போனது யாரும் கள்ள ஓட்டு போடக்கூடாது. இவிஎம் போனது யாரும் டேம்பர் பண்ணக்கூடாது. இதுக்கு தானே போனோம் இவிஎம்க்கு. வேற எதுக்கு போனோம்? மேனுவல் ஓட்டிங் சிஸ்டத்துல இருந்து ஏன் இவிஎம் போனோம்? அப்ப ஒரு இவிஎம்ல ஃபார்ம் 17C ஃபில்அப் பண்ணும் போதும் ஒரு எண்ட் ஆஃப் த போல க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே எவ்வளவு ஓட்டு ஆயிருக்கு, கவுண்ட் ஆயிருக்குன்ற அப்சல்யூட் நம்பர் வந்துடும். குறிப்பிட்ட நம்பர் வந்துடும். இத்தனை ஓட்டு தான் இங்க போல் ஆயிருக்குன்ற நம்பர் வந்துடும். அந்த நம்பரை எலெக்ஷன் கமிஷனுடைய வெப் போர்ட்டல்ல அப்லோட் பண்றதுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட காலகட்டம் 11 நாட்கள். இவர்கள் இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு இவங்களை யார் பிரிடிக்ஷன் சொல்ல சொன்ன? ஜோசியக்காரங்களா? ஈசி எலெக்ஷன் கமிஷன்காரன் ஜோசியக்காரனா? இவனை யார் பெர்சன்டேஜ் சொல்ல சொன்னது? அது ஐஏஎஸ் படிச்சிருக்கான், ஐஏஎஸ் படிச்சு வந்திருக்கான். எப்படி நீ பெர்சன்டேஜ் கணக்கு சொல்றேன்னு சொல்ற? நீ சாயந்தரம் 6 மணிக்கு முடியுது, ஒரு சில பூத்துகள்ல 7 மணிக்கு முடியுது, இல்ல 8 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோ. 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண, நைட்டு 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண. எல்லாரும் எல்லா பூத் வைஸா, பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சி வைஸா, பூத் வைஸா ரிசல்ட்டை நீ ஃபார்ம் 17C அப்லோட் பண்ணி சைன் போட்ட பிறகுதானே வெளியே போறாங்க. அதை மொபைல் ஆப் இருக்கு, மொபைல் ஆப்ல அப்லோட் பண்றீங்க. அந்த அப்லோட் பண்ண உடனே கம்ப்ளீட் டேட்டா, அப்சல்யூட் டேட்டா வந்துருது. கீழே எத்தனை ஓட்டு, டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவு, இதுல எவ்வளவு ஓட்டு போலா இருக்கின்ற டேட்டா வந்துடும். அடுத்த நிமிஷம் 12 மணிக்கு இல்லை அடுத்த நாள் காலையில கூட நீ அப்சல்யூட் நம்பர் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே. அங்கேயும் ஃப்ராடு, அங்க ஃப்ராடு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உண்மையா செய்ய வேண்டிய வேலைக்கு கடமையை செய்வதற்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டையும் ஏமாத்தி ஃபார்ம் 17C தர முடியாதுன்னு சொன்னது யாரு? தேர்தல் கமிஷன் தானே. சரி, சொன்ன தேர்தல் கமிஷன் 11 நாட்கள் கழித்து நீ பெர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ற. அப்ப இதுல டவுட் வருமா வராதா? சரி, சுப்ரீம் கோர்ட்ல ஃபார்ம் 17C தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு எடுத்தாலும் நம்பாம கேள்வி கேட்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, உங்களை நம்ப சொல்லுது. நம்ப சொல்லி நாங்க தர முடியாதுன்னு சொன்ன டேட்டாவை எதுக்கு 2 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ற? யார் சொல்லி ரிலீஸ் பண்ணீங்க? அப்ப அந்த டேட்டாவாவது ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? இப்ப அதைத்தானே வயர் கண்டுபிடிச்சு சொல்லுது. 140 தொகுதிகள்ல இவிஎம் கவுண்ட் பண்ண இவிஎம் ஓட்டு பதிவான வாக்குகளை விட அதிகமா இருக்கு. எப்படி இது? 140 தொகுதிகள்ல எண்ணிய வாக்குகள், இவிஎம் வாக்குகள் போலான வாக்கை விட அதிகமா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் ஜனநாயக தேர்தலாது? இது மேனிபுலேட் பண்ணாத தேர்தலாது? அப்ப 140 தொகுதிகளை தான் மேனிபுலேட் பண்ணிருக்கான்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இன்னைக்கு. அந்த 140 தொகுதிகளை மேனிபுலேட் பண்ணலைன்னா
பிஜேபி வாங்குற இடம் 100ல இருந்து 140க்குள்ளதான் வந்திருக்கும். 240ல இருந்து 100 கழிச்சிருங்க, 40 கூட கிரேஸ்ல விடுங்க, 100 கழிச்சிங்கன்னா 140 இடம் தான் வந்திருக்கும். இப்ப சந்திரபாபு நாயுடு சேர்ந்தாலும், நிதிஷ்குமார் சேர்ந்தாலும், இல்ல இண்டிபெண்டன்ட் சேர்ந்தாலும் பிஜேபி 200 தாண்டி இருக்காது. அப்ப அந்த 100 இடங்கள் இந்தியா பிளாக்கு போயிருந்தா இன்றைக்கு இந்தியா பிளாக் ஆரம்பிச்சு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கும். இது மக்களது தீர்ப்புக்கு விரோதமான தீர்ப்பு. அப்ப தெளிவா வயர்ல தெளிவான கட்டுரை போட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் ரேஞ்ச் 2 ஓட்டுல இருந்து 3811 ஓட்டு வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம நாட்டினுடைய எலெக்ஷன் சிஸ்டமே ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். அப்ப ஒரு ஓட்டு கூட வாங்கினாலே அவர்கள் வெற்றி பெற்றவர்களா அறிவிக்கப்படுவார். அப்ப இந்த ஒரு ஓட்டு முக்கியம் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இதுக்கு தானே நம்ம தலையில அடிச்சுக்கிட்டு சொன்னோம், ஐயா ஒரு ஓட்டு இம்பார்ட்டன்ட், ஒரு ஓட்டு தலையெழுத்த மாத்தோம். நீங்க 5000 கோடி செலவழிச்சு 17,30,000 விவிபேட் வாங்கி அதுல பிரிண்டரோட இணைச்சு அந்த பிரிண்டரோட அட்டாச் பண்ணி பிரிண்ட் சிலிப்பு விழுகுது. அப்ப அந்த விழுகிற சிலிப்பை எடுத்து ஒரு தனி பெட்டியில போட்டு எண்ணுங்கன்னு தான் கேட்டோம் சுப்ரீம் கோர்ட்டை. இன்னைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் நீங்க எலெக்ஷன் கமிஷனை நம்புங்க, எலெக்ஷன் கமிஷன் இத்தனை தகுதித்தங்களை இத்தனை ஏமாற்று வேலையை பண்ணிவிட்டு இன்றைக்கு 140 இடங்கள்ல நீ டேட்டாவே உனக்கு ஒழுங்கா கொடுக்க முடியலன்னா உனக்கு எதுக்கு எலெக்ஷன் இவிஎம் மூலமா எலெக்ஷன் நடத்துற? நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸ் இருக்கா? எலெக்ஷன் கமிஷனுக்கு குறைந்தபட்ச எத்திக்ஸ் இருக்கா? நியாயம் இருக்கா? நீ அப்ப ஒரு இவிஎம்ல அப்சல்யூட் நம்பர் கொடுக்க முடியல, நீ வேரிடி நம்பர் பெர்சன்டேஜ்ல கொடுப்ப. ஃபார்ம் 17C ஒழுங்கா சொல்ல மாட்ட, பெர்சன்டேஜை கூட்டி 1,07,00,000 வாக்குகளை கூட்டி சொல்லுவ. கடைசியில 140 தொகுதிகள்ல அமித்ஷா போன் பண்ண உடனே அந்த 140 தொகுதிகள்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்டு நீ காமிப்ப. எப்படி சார்? கரீம்கஞ்ச் பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி அசாம் ஓட்டு கவுண்டட் 11,40,40,000 40,349 ஓட்ஸ் போல்டு 11,36,538. அதாவது 3,811 ஓட்டு கம்மியா போலாயிருக்கு, ஆனா 3,811 ஓட்டு கூட கவுண்ட் ஆயிருக்கு. அப்ப இவிஎம் இந்த இவிஎம் நீங்க நம்ப சொல்றீங்களா? மேனிபுலேட் பண்ண முடியாதுன்னு நம்ப சொல்றீங்களா? எவன் சொன்னது? இந்த இன்டெலக்சுவலா பாலிடிக்ஸ் அந்த வலதுதாரி குரூப் எல்லாம் பேசுறாங்க டிவில. இவங்க எல்லாம் யார் நம்ப சொன்னது? இவங்க சொல்றதை நம்பணுமா நம்ம மக்கள்? பொதுமக்கள் எல்லாம் முட்டாள்கள். இவர்கள் எல்லாம் அதிகாரத்துல இருக்கவன், ஆட்சியில இருக்கவன், இவன் பண்ணக்கூடிய மேனிபுலேஷனை வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தின் விழுமியங்களை தோற்கடிச்சு ஜனநாயகத்தின் குரல் வழியை நிறுத்து இவர்கள் 140 தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள். அதை வைத்துக் கொண்டு பிஜேபியினுடைய பார்லிமெண்டரி போர்டு மீட்டிங்கே கூட்டாம, பிஜேபி பார்லிமெண்டரி போர்டுல பிஜேபியினுடைய பார்லிமெண்டரி போர்டு தலைவராக நரேந்திர மோடியை செலக்ட் பண்ணாம என்டிஏ கூட்டத்தை கூட்டி என்டிஏ ஆளுகளை வச்சு இவரை ப்ரொபோஸ் பண்ண சொல்லி அங்கேயும் ஜனநாயகத்தை காலி பண்ணி, என்னங்க சார் இது கேலி கூத்தா இருக்கு. இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? அப்ப இப்படி வயர்ல தெளிவா போட்டிருக்காங்க. 140 தொகுதி எடுத்து போட்டிருக்காங்க வயர்ல. அப்ப எப்படி இதை ஏத்துக்கிறது? டிஃபரன்ஸ் 16,291 ஓட்டு திருவள்ளூர், அடுத்து கோக்ரஜார் 10,000 சுச்சம். இப்படி எத்தனை இடத்துல? அப்ப இவங்க சாப்ட்வேர் தப்பா இருக்கா? சொல்லுங்க, சாப்ட்வேர் தப்பாயிருச்சா? ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்க பேசும்போது சொன்னீங்க திருவள்ளூர் தொகுதியிலுமே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா திருவள்ளூர் தொகுதியில வெற்றி பெற்றது காங்கிரஸ். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலே அதிகபட்சமான ஓட் ஷேர்ல அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? சோ எதிர்கட்சிகள் வென்ற தொகுதிகளிலுமே இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சிருக்குது? அதுதான் சொல்றேன். அங்க ஏதாவது மேனிபுலேட் பண்றதுல மிஸ்மேட்ச் பண்ணி விட்டாங்களான்னு தெரியல, இல்ல அது உள்குத்தான்னு தெரியல எனக்கு. அதாவது மேனிபுலேஷன் பண்ணிட்டானா, இல்ல அதுல மிஸ்மேட்ச் ஆயிருச்சா, இல்ல இவங்க எழுதின சாப்ட்வேர் தப்பா? அப்ப இது எல்லாமே ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு தேர்தல் முடிவாகத்தான் இது அமைந்திருக்கிறதே ஒழிய இது உண்மையான தேர்தல் முடிவாக இல்லை. மக்கள் எது நடந்தா நம்மளுக்கு என்னன்னு நினைக்கிறாங்க. இவர்கள் அனுபவிக்க போறது மக்கள் தான். இன்னைக்கு அமெரிக்கா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு டெப்ட் ஜிடிபி வெர்சஸ் டெப்ட் ரேஷியோல 123% கூடிருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவனுடைய இன்னும் கொஞ்ச நாள்ல 15-20% அமெரிக்காவுடைய எக்கானமி கிராஷ் ஆக போகுது என்று மிகப்பெரிய ஒரு ஆபத்தான தகவல்கள் வந்து அமெரிக்காவுடைய டெப்ட் கூட கூட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களது வட்டி விகிதம் கூடுது. அப்ப நம்ம வாங்கின அமெரிக்காவுடைய டெப்ட் கூட, டெப்ட் ஜிடிபி ரேஷியோ கூட கூட இந்தியாவுடைய வீட்டு லோன் வாங்கினவன், கார் லோன் வாங்கினவன், பர்சனல் லோன் வாங்கினவன், பைக் லோன் வாங்கினவன், இந்த மாதிரி தனி லோன் வாங்கின அத்தனை பேருடைய வட்டி விகிதமும் கூடும். அப்ப நீங்க எங்க போய் மாற்றுறீங்க? இப்ப வருஷம் பூரா வட்டி கட்டியே நீ சாக வேண்டியது இருக்கும், இஎம்ஐ கட்டியே சாக வேண்டியது இருக்கும். இஎம்ஐல பெரும்பாலான இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல பிடிச்சிட்டு கடைசியில நீங்க பிரின்சிபலை கட்ட வைக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குன்னு இந்த மக்களுக்கு தெரியாம இந்த மக்கள்
இப்படிப்பட்ட ஒரு டிராப்புக்குள்ள மாட்டியிருக்காங்க. அமெரிக்கா போன்ற எக்கானமில 123% வந்து டெப்ட் டிராப் எப்படி வரும்? ஜப்பான் தான் அதிகம் 260%, யூகே கிட்டத்தட்ட பிரான்ஸ் 112%, யூகே வந்து 110%, இந்தியா வந்து 82%. இவங்க சொல்லுவாங்க கம்ஃபர்டபுளா இந்தியா நாங்க 82% தான் இருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலா 77% ஜிடிபி டெப்ட் டிராப்ட் தொடர்ந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து இருந்தால் அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். இதுதான் எக்கனாமிக்ஸ். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலையில் கடந்த 10 ஆண்டுகள்ல 77 தாண்டி கிட்டத்தட்ட 80லயே சஸ்டைன் ஆகி 82க்கு போய் நிக்குது இந்தியாவுடைய ஜிடிபி வெர்சஸ் பொருளாதாரத்தினுக்கும் நம்மளுடைய பொது கடனுக்கும் விகிதம். அப்ப அமெரிக்காவால தாங்க முடியும், ஜப்பானால தாங்க முடியும், ஜெர்மனினால தாங்க முடியும், பிரான்ஸ்னால தாங்க முடியும், யூகேனால தாங்க முடியும். ஏன்னா அவன் வந்து உற்பத்தி பொருளாதாரம், ப்ரொடியூசர் எக்கானமி. அவன் என்னைக்கு வேணாலும் உற்பத்தியை கூட்டலாம், டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளையை கூட்டலாம், டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய காஸ்ட்டை கம்மி பண்ணி அவன் வந்து காம்பீட் பண்ணலாம். நம்ம வாங்கும் பொருளாதாரம் கன்சூமர் எக்கானமி. நம்ம வந்து 82% சஸ்டைனா 10 வருஷத்துக்கு இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி கடனை அதிகமா வாங்கி குமிச்சிருக்காரு அப்படின்னா இவர் எப்படி இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள்ல எப்படி எக்கானமியை வந்து எந்த அளவுக்கு சீரழிப்பாரு? எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய பப்ளிக் கடன் 40% ஆயிடுச்சு. இந்தியாவுடைய பொருளாதாரத்துல ஜிடிபியில 40% எது நம்ம குடும்பத்தினுடைய கடன் ஆயிருக்கு. அப்ப இந்த கடனை கட்ட முடியாத நிலை ஏற்பட்டு இந்த கடனை கட்டுவதற்கு இருக்கக்கூடிய தங்கத்தை போய் அடகு வைக்கிறான். தங்கத்தை அடகு வச்சு கடனை கட்டுறான். அந்த தங்கத்தையுமே திருப்பி வைக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு மோடி. திருப்பி வைக்க கூடாது, நிர்மலா சீதாராமன் உத்தரவு போட்டாச்சு. திருப்பி நீங்க ரெனியூவல் பண்ண முடியாது, கடனை ரெனியூ பண்ணி திருப்பி வைக்க முடியாது, புது தங்க கடன் கொடுக்காதுன்ட்டான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எதுக்கு காரணம்? எல்லாம் இவிஎம். 140 இடங்கள்ல இந்த இவிஎம் மேனிபுலேஷன். அப்ப இந்த இவிஎம் மேனிபுலேஷனால இத்தாம்பரிய பாதிப்பு இருக்கு என்று தெரியாத மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்ம வந்து விழிப்புணர்ச்சியை தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? உத்தரப்பிரதேச மக்கள் மிக மிக தெளிவான முடிவெடுத்திருக்கிறார்கள். இவிஎம் மேனிபுலேட் பண்ணி 140 இடங்கள்ல ஜெயித்து விட்டு இவர்கள் ஆடக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இன்னும் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்களோ, இன்னும் எத்தனை கார்பரேட்டை வந்து 25 லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணாங்க, முத்ராவுக்கு 23 லட்சம் கோடி கொடுத்தாங்க. முத்ரா லோன் யார்? எல்லாமே பிஜேபி காரர்களுக்கு கொடுத்த லோன் தான் முத்ரா லோன். அதுல இருந்து ஒரு பைசா கூட ரிட்டர்ன் வரல. எத்தனை ஊழல்கள், ஒரு இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கிட்டத்தட்ட 65 கோடி இந்திய இளைஞர்கள் கனவுகளோட படிச்சுட்டு கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு கனவுகளோட காத்து கொண்டிருக்கிறார்கள். நீட்ல முறைகேடு, நீட்ல பிளாட்டன்ட் முறைகேடு நடக்குது. இத்தனையும் நடந்து கொண்டு நீட்ல வந்து அனைத்து மாணவர்களுக்கு முறைகேடு நடக்குது. ஓபிசி மாணவர்கள் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள், ஓபிசி மாணவர்கள் நீட்ல வந்து சீட்டு கிடைக்காம எல்லாமே ஜெனரல் கேட்டகரிக்கு அலாட் பண்ணிருக்கு மோடி அரசு. இப்படிப்பட்ட அநீதிகளை சுமந்து கொண்ட அரசு எப்படி வெல்லும்? மக்கள் தெளிவா தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. 140 இடங்கள்ல 150 இடங்கள்ல மாற்றப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டு சும்மா தூங்கி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறது இந்தியா பிளாக் கட்சிகள். அப்ப இவர்களும் அதற்கு உடைந்ததானே? மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய சொல்ல வரும். மக்களது கஷ்டங்களுக்கு, மக்களது துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, மக்களது கடனுக்கு, மக்களது வட்டிக்கு, மக்களது வேலைவாய்ப்பின்மைக்கு, மக்களது வாங்கும் திறனை இழந்த தன்மைக்கு, மக்களது சேமிப்பை முழுமையாக காலி பண்ணியதற்கு இவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் தானே. அப்ப இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப எப்படி இந்த 140 தொகுதிகளை வயர் போட்டிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வேணா வயர் மேல கேஸ் போடுங்க. வயர் தானே சொல்லிட்டு 140 தொகுதின்னு கேஸ் போடுங்க. இந்த 150 தொகுதிகள்ல ஜெயராம் ரமேஷ் என்ன தூங்கிட்டு இருக்காரா? 150 தொகுதிகளை கம்ப்ளைண்ட் பண்ணார்ல அமித்ஷா சொன்னாருன்னு. அந்த தொகுதிகள் எல்லாத்தையும், அந்த 150 கலெக்டர் வரக்கூடிய அத்தனை தொகுதிகள்லையும் பார்லிமெண்ட் எம்பி கான்ஸ்டுவன்சி, எல்லா எம்பி கான்ஸ்டுவன்சியும் கேஸ் போட சொல்லுங்க. திரும்பி விவிபேட் 100% எண்ணுவதற்கு கேஸ் போட சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஏன் போடாம இருக்காங்க இன்ன வரைக்கும்? நீங்க பேசும்போது சொன்னீங்க எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு, ஆனா எதிர்கட்சிகள் இந்தியா பிளாக்கும் சரி காங்கிரஸ் சரி ரொம்பவே அமைதியா இருக்காங்க, இதே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாலுமே பிரதமர் மோடி அவர்களுமே தேர்தல் முடிஞ்சோடனே சொன்னாரு எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஒருவேளை எங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து நாங்க ஒரு 300 தொகுதிகள் மேல வெற்றி பெற்று இருந்தோம்னா உடனே இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இவிஎம்மால தான் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ யாருமே வாயை திறக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருந்ததும் நீங்க சொல்றது ஒரே மாதிரிதான் இருக்கு இல்லையா? இந்தியா கூட்டணி ஏன் அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணாங்க, எப்படி ஜெயிச்சாங்க. அப்படியே நீங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் அவர் எங்க வைக்கணும். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அந்த போஸ்ட் கேட்பாங்க, இந்த போஸ்ட் கேட்பாங்க. போய் உட்காரியான்ட்டாரா இல்லையா? உனக்கு எந்த போஸ்டும் கிடையாது. யாருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அவருக்கு தெரியும் எல்லாம். அவர் விஸ்வகுரு. அவரு எல்லாமே தெரியும் அவருக்கு. ஐயோ, இதெல்லாம் ஒரு ஜனநாயகம். இதெல்லாம் ஒரு நிதிஷ்குமார் காலிலே விழுந்துட்டாரு மோடி அவர்களுடைய காலில். ஆமா, அமித்ஷா விழுந்தாரு. இப்ப சந்திரபாபு நாயுடு போய் விழுக போனாரா இல்லையா? நேத்து அவர் விழுக போனாரு. அப்ப அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு மோடி தான் தீர்வு கொடுக்குறாரு. அப்ப அவங்க பின்னாடி சொந்த பிரச்சனை, சுய பிரச்சனைகளுக்கு மோடி தான் தீர்வு கொடுக்குறாரு. ஜெகன் போட்ட கேஸ் இருக்கு இவர் மேல. இன்னும் அடுத்து அவர் மேல என்ன கேஸ் இருக்கோ. அப்ப இதெல்லாம் பயந்துட்டு தானே நிக்கிறாங்க அவங்க. இப்ப இவர்கள் எல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்டிக். அதாவது இந்த நாடே ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா மாறி போச்சு. நீங்க என்ன ஒரு திரும்ப திரும்ப நம்ம சொல்லி சொல்லி அழுத்தி போயாச்சு. அவ்வளவுதான். தலையெழுத்து, மக்களது தலையெழுத்து, இளைஞர்களது தலையெழுத்து, இதெல்லாம் அனுபவிக்கணும். அவர்கள் இளைஞர் வேலை வாய்ப்பை இழந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை தேடி ஓடணும்ன்ற தலையெழுத்து இருக்கு. பெற்றோர்களை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து, பெற்றோர்களை பிரிந்து, சொந்த சொத்தை பிரிந்து வெளிநாட்டுக்கு போனாதான் ஏதோ நிம்மதியா சம்பளம் வாங்க முடியும், சம்பாதிக்க முடியும்ன்ற நிலைமை இந்தியர்களுக்கு வந்து விட்டது. அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இவிஎம் இருக்கும் வரை பிஜேபியை தோற்கடிக்கவே முடியாது. தெளிவா வச்சுக்கோங்க. இவிஎம் 100% விவிபேட்டை என்ன வேண்டும் என்ற உத்தரவை சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வாங்கும் வரை பிஜேபியை பாராளுமன்ற தேர்தலில் நீங்க தோற்கடிக்கவே முடியாது. இந்த வட்டம் கொஞ்சம் அசந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு விழிப்புணர்ச்சி இருந்ததுனால 200 தொகுதி 150 தொகுதியில மட்டும் நம்ம மேனிபுலேட் பண்ணான்னு போட்டு எடுத்த தவறான முடிவுகளால இல்லைன்னா 400 வந்திருப்பாங்க. கண்டிப்பா 400 ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க இனிமேல் விழிப்போட இருப்பாங்க. நீங்க அவங்களோட, அதாவது மாநிலத்துல நீங்க நார்மலா யார் ஜெயிக்கிறோமோ அவங்க ஜெயிங்க. ஆனா மத்தியில பிஜேபி மட்டும்தான் ஜெயிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவங்க வந்தாச்சு. அதனால இனி எதிர்கட்சிகள், காங்கிரஸ், மத்த எல்லாரும் கனவை கலைச்சிட்டு போய் தூங்குங்க. அவ்வளவுதான். அவருடைய ஆட்சி தான். அதான் நடக்கும். நீங்க இவிஎம் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் ஜென்மத்துக்கு மத்தியில ஆட்சி அமைக்க முடியாது. அது உறுதி. நீங்க பேசும்போது சொன்னீங்க இவிஎம் முறைகேடு இருந்ததுன்னா இனிமே பாஜக ஆட்சி தான் நீடிக்கும், பாஜக ஆட்சி கட்டில இருந்து அகற்றவே முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல சுப்ரீம் கோர்ட்ல விவிபேட்டை சேர்த்து ஏறணும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்தது. ஆனா தேர்தல் சமயம் அப்படிங்கறதால தேர்தல் முடிஞ்சோடனே அந்த வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேசலயுமே கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் இவிஎம் முறைகேடு நடந்துருக்கு. அதனாலதான் அங்க தோல்வி அடைஞ்சோம், அந்த அதிகாரிகள்லாம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அகிலேஷ் யாதவும் சொல்லியிருக்காரு. சோ இது அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இன்ன வரைக்கும் என்ன தூங்கிட்டு இருக்காங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு ரிசல்ட்? எவ்வளவு நாள் ஆச்சு ரிசல்ட்? அப்ப இவங்க தேர் நாட் ஆக்டிவ். அவங்க அதுக்குள்ளே கூட்டணி ஃபார்மேஷன் பண்ணி மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்து எல்லாம் போயாச்சுங்க. நீங்க இவங்க தூங்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். என்ன எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? 150 இடத்துல மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்றது தெளிவா தெரியுதுங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? தெளிவா தெரிஞ்ச பிறகு இவங்க உட்கார்ந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். இவிஎம் எல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியாதுன்னு இந்த வயர்ல போட்டிருக்கானே, இவ்வளவு மேனிபுலேட் பண்ணக்கூடிய இவிஎம் உள்ள சாப்ட்வேர் எழுதி மேனிபுலேட் பண்ண முடியும்னு நம்ம சொல்றோம். அது முடியாதுன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு உண்மையை பேசுவர்கள் பைத்தியக்காரர்கள், உண்மையை பேசுவர்கள் அர்பன் நக்சல்ஸ், உண்மையை பேசுவர்கள் முட்டாள்கள். இந்த மேனிபுலேட் பண்றவன் எல்லாம் அதிமேதாவிகள், புத்திசாலிகள். அவர்கள் தான் நாட்டை காப்பவர்கள். தெருவுல போங்க, எனக்கு என்ன ஒருத்தர் பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.